இனிமேல் கிராமத்தெல்லாம் டீ கடை, போண்டா கடை, நம்ம சலவை தொழிலாளி இருக்கிறாங்க அந்த கடை, இனிமேல் கட்டிங் பண்ணுற கடை, பார்பர் ஷாப், இதுக்கெல்லாம் இனிமேல் வரி போட்டோம். இனிமேல் லைசன்ஸ் வாங்கணுமா? ஏங்க இன்னைக்கு பாருங்க போட்டோம். ஏங்க இதையும் விட்டு வைக்கல. ஒரு சாதாரண டீ கடை கிராமத்தில் இருக்குது, ஒரு பொட்டி கடை இருக்கும், அதுக்கு லைசன்ஸ் வாங்கினா 30,000 ரூபா கொடுக்கணும். பொட்டி கடையே 20,000, ஒரு 10,000 ரூபாய்க்கு தான் இருக்கும். பொருளே 10,000 ரூபாய்க்கு தான் இருக்கிறோம். இப்போ லைசன்ஸ் வாங்கினா 30,000 ரூபாய் செலவு பண்ணணும். இதுக்கு சிசிடிவி கேமரா பொருத்த வேணுமா? இதுக்கு சிசிடிவி கேமரா பொருத்த வேணும். ஏங்க சிசிடிவி கேமரா பொருத்த முடியுமா? பொட்டி கடைக்கெல்லாம் பொருத்த முடியுமா? தான் இன்னைக்கு தினத்தந்தி பத்திரிகையில் பாருங்க, முதல் செய்தி அதுதான். இதில் என்ன போட்டிருக்காங்க? டீக்கு இதில் எங்கே பார்த்து இது என்னென்ன கடைனா சலவை கடைகள், அதே போல் பேப்பர், இரும்பு பொருட்கள் விற்பனை, கொரியர் சேவை, அஞ்சகம், இறைச்சி, மீன் கடை. நீங்கள் போய் மீன் மார்க்கெட்டுக்கு போனீங்களா, இனிமேல் அங்கேயும் அவன் லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். மீன் விற்கிறதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். அதே போல் 10 இது மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. தையல் கடை, தையல் மிஷினுக்குள்ள நம்ம சட்டை தைக்க போனால் அவர் லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். அந்த டைலர் லைசன்ஸ் வாங்கினா தான் நீங்கள் உங்கள் சட்டையை தைச்சு கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? எவ்வளவு மோசமா சட்டம் போடுறாங்க பாரு. அதனால தான் நான் சொல்றது, ஒவ்வொரு முறையும் பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர், எதுவுமே தெரியாது. ஏங்க கிராமத்தில் இருக்கிற கடைக்கு போய் யாராவது இப்படி லைசன்ஸ் வாங்க சொல்லுவாங்களா? ஒரு பெட்டி கடைக்கு போய் லைசன்ஸ் வாங்க சொல்லுவாங்களா? அது மட்டும் இல்ல, நீங்க கிராமத்தில் போய் வீடு கட்டினீங்களா? நீங்க ஏற்கனவே வீடு கட்டியிருப்பீங்க கிராமத்தில், ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் நிலம் இருக்கும் கிராமத்தில், ஒரு வீட்டை கட்டியிருப்பீங்க. அதுக்கு அங்கே இருக்கிற பஞ்சாயத்தில் வரி போடுவாங்க. அதுதான் எல்லா ஆட்சியிலும் நடக்குது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வாரத்துக்கு முந்தி இந்த தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணிடுது, யாராவது பஞ்சாயத்தில் அனுமதி இல்லாமல் வீடு கட்டியிருந்தா சீல் வையின்ட்டான். வீடு கட்டின பொழப்புல என்ன வருது? வீடு கட்டணும் என்ன அது? சீல் வச்சுட்டா வீட்டுக்கு எங்கே போகிறது? சரி, நீ ஒரு அறிவிப்பை கொடுக்குற, என்ன செய்யணும்? இனி வீடு கட்டுறவங்கலாம் இந்த தேதியிலிருந்து புதுசாக வீடு கட்டுறவங்களாம் நீங்கள் பஞ்சாயத்தில் அனுமதி வாங்கி வீடு கட்டு சொன்னால் பரவாயில்ல. ஏற்கனவே கிராமத்தில் தோட்டத்தில் வீடு கட்டியிருப்போம், அந்த வீட்டுக்கு அனுமதி வாங்கலைன்னா சீல் வை அப்படின்ட்டா என்னங்க அரசாங்கம்? இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? எவ்வளவு மோசமா இருக்குது பாருங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.